ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரி வேர்ல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியான ஒரு ரசம் தான் பண்ணி காட்ட போகிறேன். சீக்கிரமாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் எல்லோரும் கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு கரண்ட் இல்லைன்னா கூட அதே மாதிரி சீக்கிரமாக எங்கேயா போயிட்டு வந்தால் எல்லாம் சமைக்கிறதுக்கு ஈஸியான ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம இன்றைக்கி ஈஸியான ரசம் பண்ணுறதுக்காக ஒரு டொமேட்டோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஈஸியாக பண்ண போகிறோம், வேக வைக்கலாம் போகிறதில்ல. ஓகே, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, அதாவது கோரியண்டர் லீவ்ஸ், அப்புறம் ஒரு பச்சை மிளகா. இந்த மிளகா அவங்களுக்கு கிடச்சா மட்டும் நீங்கள் சேர்த்தா போயிடும், இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கறி லீவ்ஸும் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே இந்த மிளகா போடுவாங்க, கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துப்போம். இதில் முதல்ல நம்ம இந்த புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரசம். இது கரண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு மிக்சியெல்லாம் அரைக்க முடியலன்னா கூட சீக்கிரமாக இப்படி ஒரு ரசம் பண்ணிடலாம். அப்போ அந்த புளியோட ஜூஸை சேர்த்துட்டோம். ஓகே, அப்புறம் இதில் கொஞ்சம் தூளெல்லாம் சேர்க்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்க்கணும். ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு பவுடருமே ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது ரசத்துக்கு. அந்த பவுடரோட ஒரு மாதிரி அந்த கயர்ப்புத்தன்மை அப்படி இருக்கும். மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். பெருங்காயத்தூள், சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே கூடுதல் ஆகண்டாம், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் பூண்டு, 4-5 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஓகே, அப்புறம் இனி நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். பச்சை மிளகா கட் பண்ணி போட போகிறேன். இங்கே எங்களுக்கு சத்யாக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு ரசம் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா ஊர்லேயும் கிடைக்காது, இது ட்ரிவாண்ட்ரத்தில் தான் ஜாஸ்தி கிடைக்குது. அப்புறம் கறி லீவ்ஸு, டொமேட்டோ, மல்லி இலை, இந்த கோரியண்டர் லீவ்ஸ் அதுவும் போட்டாச்சு. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நீ தண்ணி சேர்க்கணும். நம்ம போட்ட காரத்துக்கும் அந்த உப்புக்கும் எல்லாத்துக்கும் புளிப்புக்கு எல்லாம் கரெக்டாக தண்ணியை சேர்த்துடலாம். ஓகே, நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு எவ்வளவு இதாக திக்காக வேணுமோ அந்த ரசம், அந்த மாதிரி நீங்கள் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சிலவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். சிலவங்களுக்கு கொஞ்சம் ஒரு திக்காக இருக்கணும். அதனால் உங்கள் டேஸ்ட்டு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது செய்கிற மெத்தடை தான் காட்டுறேன். கேஸ் ஆன் பண்ணி அதை வச்சாச்சு. கொதி வருது. ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதி வருது. ஓகே, ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ ரசம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு. ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கட்டாக ஒரு வாட்டியாக இப்படி பண்ணி பார்க்கணும். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடுறோம் செய்யலாம். தேங்க்யூ.